Shri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Mathematics. Good morning students. Now in exercise 3.7 second sum. One says, give me 100 friend. I shall then become twice as rich as you. The other replies, if you give me 10, I shall be 6 times as rich as you. Tell me what is the amount of their capital. என்ன மீனிங் பார்க்கணும். ஒன் சேஸ், இப்போ ஒருத்தங்க இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, கிவ் மீ 100 ஃப்ரெண்ட். இப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன சொல்கிறேன், கிவ் மீ 100 ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு. அப்படி கொடுத்தா ஐ ஷால் தென் பிகம் ட்வைஸ் ஆஸ் ரிச் ஆஸ் யூ. நான் எப்படி ஆகுனா, நீ எவ்வளோ வச்சிருக்கிறியோ அந்த அமௌண்ட்டோட ரெண்டு மடங்கு நான் வச்சிருப்பேன். இப்போ அவன் சொல்றான், the other replies. இப்போ என் ஃப்ரெண்டு சொல்றப்பல, if you give me 10, நீ எனக்கு 10 ரூபாய் கொடுத்தனா, I shall be 6 times as rich as you. என் ஃப்ரெண்டு வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேனோ அதே மாதிரி 6 மடங்கு அவங்க வச்சிருப்பாங்களாம். டெல் மீ வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் தேர் கேபிட்டல். இப்போ என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். let the amount with me be rupees x. என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம், ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்டுகிட்ட, அப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எக்ஸு, ஃப்ரெண்டுகிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிட்டோம், ஃப்ரெண்டுகிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிட்டோம். இப்போ வாங்கினா என்ன ஆகும், என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு எக்ஸு, ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிற அமௌண்ட்டு ஒய். இப்போ ஃப்ரெண்டுகிட்ட 100 ரூபாய் கம்மி ஆயிடும். ஃப்ரெண்டுகிட்ட 100 ரூபாய் கம்மி ஆகிட்டுனா என்ன ஆயிரும், ஒய் மைனஸ் 100. அப்போ என்கிட்ட எவ்வளோ வந்துடும்னா எக்ஸ் பிளஸ் 100 ஆயிடும். இப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும், எக்ஸ் பிளஸ் 100 become means you have to put the equal sign. Therefore x plus 100 is equal to twice as rich as you. For 2 into y minus 100. The first equation. Second equation, if you give me 10. இப்போ ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொல்கிறான், இப்போ நீ 10 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருனா, இப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எக்ஸு, ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிற அமௌண்ட் ஒய். இப்போ ஃப்ரெண்டுகிட்ட தான் 10 ரூபாய் நான் கொடுக்கணும், அப்போ என்கிட்ட 10 ரூபாய் மைனஸ் ஆயிரும், ஃப்ரெண்டுகிட்ட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஃப்ரெண்டு சொல்கிறதுனால ஒய் ப்ளஸ் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துரும், அப்போ ஃப்ரெண்டுக்கு தான் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஒய் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 10. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு, எக்ஸ் பிளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 100. செகண்ட் ஈக்குவேஷன் y plus 10 is equal to 6 into x minus 10. என்ன செய்றோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம், x plus 100 is equal to 2 into y minus 100. x plus 100 is equal to, இந்த 2 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும் பிராக்கெட்டுக்கு உள்ள. ஸோ 2 into y 2y, 2 into 100 means 200. இங்கே நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ 2 into 100 means minus 200. அப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்திருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்திருக்கோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போயிருக்கோம். ஸோ எக்ஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ் 2y இங்கே வரும்போது மைனஸ் 2y ஆயிருக்கு. தென் மைனஸ் 200 இருக்கிற ப்ளஸ் 100 டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் 100 ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 200 மைனஸ் 100 we get minus 300. This equation can be considered as equation 3. இப்போ equation 2 எடுக்கிறோம். equation 2 என்ன இருக்கு, y plus 10 is equal to 6 into x minus 10. y plus 10 is equal to 6 into x means 6x. 6 into 10 60. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் 60. இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடும். y plus 6x transposed as minus 6x and then minus 60 plus 10 comes as minus 10. Then y minus 6x is equal to minus 60 minus 10 we get minus 70. And then எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல x ரெண்டாவது y எழுதுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மைனஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ 6x minus y equal to 70. இப்போ ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் சால்வ் பண்ணணும். எந்த மெத்தடில் என்னாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். x minus 2y
is equal to minus 300 and the second equation is 6x minus y equal to 70. So elimination method la solve பண்ண போறோம். elimination method la solve பண்ண போறோம். நான் yங்கிற variable eliminate பண்ண போறேன். yங்கிற variable eliminate பண்ண போறேன். So third equation 1 ஆல multiply பண்றேன். fourth equation 2 ஆல multiply பண்றேன். இப்போ third equation 1 ஆல multiply பண்ணா அதே same equation தான் இருக்கும். So x minus 2y is equal to minus 300. Next equation ரெண்டு variable இந்த variableோட coefficient same ஆ கொண்டு வரணும். இங்கேயும் 2 கொண்டு வரணும். So இந்த fourth equation 2 ஆல multiply பண்ணிருக்கேன். So 6 2s are 12x. 2 into y minus 2y is equal to 70 into 2 means 140. இப்போ இந்த third equation fourth equation subtract பண்ணணும். So sign எல்லாம் change பண்ணிருக்கேன். plus இருக்க இடத்துல minus, minus இருக்க இடத்துல plus. இங்க plus இருக்கிறதுனால minus போட்டுக்கோ. இந்த இடத்துல minus இருக்கிறதுனால plus, இங்க plus இருக்கிறதுனால minus. இப்போ இங்க x இருக்கு, இங்க minus 12x. minus 12x ல இருந்து x subtract பண்ணா minus 11x. இங்க minus 2y, இங்க plus 2y automatically cancel ஆயிடும். இங்க minus 300 minus 140. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா minus 440. left hand side minus, right hand side minus இருக்கனால ரெண்டையும் கட் பண்ணிரும். While transposing 11 becomes as a division. Therefore x equal to 440 divided by 11. 4 11s are 44. So 40. X equal to 40. இது fifth equation. The fifth equation கொண்டு நான் இப்போ third equationல substitute பண்றேன். Instead of x, you have to put 40. Therefore, x minus 2y is equal to minus 300. x க்கு பதிலா 40 substitute பண்றோம். So, 40 minus 2y is equal to minus 300. Plus 40 becomes as minus 40. Therefore, minus 2y is equal to minus 300 minus 40. minus 2y is equal to minus 300 minus 40 add பண்ணா என்ன கிடைக்கும் minus 340. left hand side minus, right hand side minus, both are cancel. Then 2y is equal to 340. 2 becomes as a division. Therefore y is equal to 340 divided by 2. ரெண்டையும் cancel பண்ணா 1 7 is 7. Sorry, 1 2 is 2. Remainder 1. Therefore 14. 7 2s are 14. 0. Therefore y is equal to 170. இப்போ x equal to 40, y is equal to 170. இப்போ ஏட்ட இருக்கிற amount rupees 40, ஃப்ரெண்ட்ட இருக்கிற amount rupees 170. Now exercise 3.7 la fifth sum. In a triangle ABC, angle C is equal to 3 into angle B is equal to 2 into angle A plus angle B. Find the 3 angles. ஒரு triangle angle C வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான் 3 into angle B, that is equal to 2 into angle A plus angle B. இப்போ find the 3 angles, அதாவது angle A என்ன, angle B என்ன, angle C என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. We know that நமக்கு என்ன தெரியும்னா the sum of angles in a triangle is 180 degree. We know that the sum of angles in a triangle is 180 degree. ஒரு triangle உள்ள எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 degree வரும். That is angle A plus angle B plus angle C is equal to 180 degree. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா angle C is equal to 3 into angle B is equal to 2 into angle A plus angle B. இது மூணு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ angle C க்கு பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கலாம்னா 3 into angle B ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். angle B angle B வச்சுக்கலாம். இப்போ இங்க மூணுமே வேற வேற ஆங்கிளா இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஏதாவது ஒரு ஆங்கிளை மட்டும் வச்சுட்டு மீதி ரெண்டையும் இன்னொரு ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஆங்கிள் இப்போ B ஆவே வச்சுக்கிறோம். Cங்கிற ஆங்கிளுக்கு பதிலா 3 into angle B ன்னு எழுதிடுவோம். இப்போ ஆங்கிள் Aயையும் in terms of B ஆ எழுதுறோம். அது எப்படி எழுதுறோம்னு பாரு. இது மூணுமே ஈக்குவல் தான். ஃபர்ஸ்ட்ல இது ரெண்டையும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ ரெண்டாவது உள்ள ரெண்டையும் எழுதுறோம். 3 into angle B is equal to 2 into angle A plus angle B. 3 into angle B is equal to இப்போ இது 2 பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற 2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். So 2 into angle A plus 2 into angle B.
3 into angle B is equal to 2 into angle A plus 2 into angle B. இப்போ இங்கே இருக்கிற plus 2Bங்கிற angle இங்கே minus 2B கொண்டு வந்துட்டோம். இப்போ 3 into angle B minus 2 into angle B is equal to 2 into angle A. இப்போ 3Bலேருந்து 2B கழிச்சா angle B மட்டும் கிடைக்கும். So B equal to 2 into angle A. இங்கே 2 மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக வந்துட்டு. இப்போ angle A எதுக்கு ஈக்குவல்னா angle B by 2க்கு ஈக்குவல். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், angle A plus angle B plus angle C equal to 180 degree. இப்போ angle Aக்கு பதிலாக B by 2 எழுதியாச்சு. angle B அப்படி தான் வச்சுருக்கிறோம். இப்போ angle Cக்கு பதிலாக 3 into angle B சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். C equal to 180 degree. அதாவது angle Aயையும் angle Cயையும் in terms of B எழுதி சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ LCM எடுக்கணும். LCM எடுத்தால் 2, ஏன்னா இங்கே எல்லாமே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 LCM. அப்போ இங்கே B இது மட்டும்தான் வரும். இங்கே டினாமினேட்டரில் 2 வரணும்னா நியூமரேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 2 into angle B ப்ளஸ் இங்கே என்ன வரும், 3 2s are 6 into angle B is equal to 180 degree. இப்போ 6 plus 2 8, 8 plus 1 9. 9 into angle B by 2 is equal to 180 degree. While transposing 2 becomes as multiplication. So 9 into angle B equal to 180 into 2. 180 into 2 na 360. இப்போ இங்கே இருக்கிற 9 டிவிஷனாக வந்திருக்கு. ஸோ angle B is equal to 360 divided by 9. இதை கட் பண்ணால் 40 degree. அப்போ angle B is equal to 40 degree. இப்போ angle B is equal to 40 degree. Cல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் Cயோட வேல்யூ கிடைக்கும். Now angle C equal to 3 into angle B ன்னு தெரியும். இப்போ angle B யோட வேல்யூ 14 கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore angle C equal to 3 into 40. 3 into 40 is equal to 120. But therefore the value of C is 120. Angle A என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா angle B by 2. Angle B யோட வேல்யூ 40. So 40 by 2 is equal to 20. Angle A யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 20. இப்போ angle A யோட வேல்யூ 20, angle B யோட வேல்யூ 40 and then value of angle C is 120 degree. Homework. First sum, A and B each have a certain number of mangoes. A says to B, if you give 30 of your mangoes, I will have twice as many as left with you. B replies, if you give me 10, I will have thrice as many as left with you. How many mangoes does each have? First sum பார்த்தோம்ல அதே மாதிரி A and B இருக்காங்க. A வந்து B ட்ட சொல்றான். If you give 30 of your mangoes, A ட்ட இருக்கிறத X ன்னு வச்சுக்கோ, B ட்ட இருக்கிறத Y ன்னு வச்சுக்கோ. A தான் B ட்ட சொல்றான். இப்போ B ட்ட இருந்து இவன்ட்ட 30 mangoes எக்ஸ்ட்ரா வந்துட்டு. அப்போ X plus 30 is equal to அவன்ட்ட 30 mangoes கம்மியாயிரும். இப்போ 2 into Y minus 30. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ B சொல்றான். If you give me 10, B தான் சொல்றான். A ட்ட இருந்து கேட்குறான் 10 mango என்கிட்ட கொடுன்னு. அப்போ B ட்ட எவ்வளோ ஆயிரும், ப்ளஸ் 10 ஆயிரும். அப்போ Y plus 10 is equal to A ட்ட எவ்வளோ கம்மியாயிரும், 10 mango கம்மியாயிரும். ஸோ 3 into X minus 10. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் சம், in a triangle ABC, angle A is equal to X degree, angle B is equal to 3X minus 2 degree, angle C is equal to Y degree. Also, angle C minus angle B is equal to 9 degree. Find the three angles.